மகிழ்ச்சியான வணக்கம். இந்த பதிவில் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. இரு போகம் நாற்று நடுறாங்க. இதில் நாற்றாங்கால் போட்டு அந்த நாற்றை பறித்து வயலில் நட்டாச்சு. அது தெரியுது பாருங்கள். இது 2வது போகம். நடுவதற்கு நாற்று போடுறதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் 4 சென்ட் ஒதுக்கி அதில் திரும்ப நாற்றாங்கால் போட்டு இரு போகம் விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. முதல்ல இவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இது தண்ணி விவசாயம், நெல் விவசாயம் அப்படின்னாவே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி இருந்துக்கிட்டே இருந்தால் தான் தேவையில்லாத புல், அதாவது களைகள் அளவு வந்து குறையும். களைகளோட அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா தான் பயிர் வந்து நல்லா தூர் வெடித்து வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரியான சூழலில் இந்த இருபோகம் விவசாயம் பண்ணுறாங்க. முப்போகம் விவசாயம் பண்ணும்போது நிலத்தடியோட நீர்மட்டம் உயர்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆற்றுலையும் கடல்லையும் அலைப்பாயிற மாதிரி தண்ணி அலைப்பாஞ்சிக்கிட்டு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா தண்ணி இருக்குது வயலில். இப்போ வயலில் தண்ணி நிற்கிறதுனால என்ன ஆகும், நிலத்தடியோட நீர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இது மாதிரி இது வந்து விவசாயம் என்பது வந்து தெய்வத்திற்கான ஒரு தொழில் அப்படிங்கிறத சொல்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இதை சொல்கிறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டும் இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த விவசாயம் வந்து பல உயிரினங்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த தொழில். அந்த மாதிரி தொழில் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த பிரபஞ்சத்திற்கு பெரிய நன்றி சொல்லணும். நன்றி நாளில் வாயு வார்த்தைகளால் சொல்ல முடியாது, பெரிய 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 நன்றி சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி இந்த பிரபஞ்சம்தான். ஏன்னா பல நபர்களுடைய பிரார்த்தனை, அது ஆடு மாடு கோழி பன்றி இந்த மாதிரி 5 அறிவு ஜீவன்லேருந்து 6 அறிவு மனிதர்கள்லேருந்து ஈரறிவு ஜீவன் வரைக்கும் எல்லாமே பிரார்த்தனை பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, அதுக்கு தேவையான நீர் இல்லாமல் இன்றைக்கி காஞ்சி கருவாடாக கிடக்குது. அந்த மாதிரியான சூழலில் பல நபர்களுடைய பிரார்த்தனை. இன்றைக்கி தண்ணியோட கஷ்டம் தண்ணி தாகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் தெரியும். அது மாதிரி இன்றைக்கி நிறைய உயிரினங்கள் வந்து தாகத்தில் இருக்கும்போது கடவுளை கும்பிடுமா, இது மாதிரி தண்ணி தாகமாக இருக்குது. இது என்னுடைய பிரார்த்தனை கூட வச்சுக்கலாமா. இன்றைக்கி இது இந்த விவசாயம் பண்ணுறவங்க போர் செட் அமைச்சு பண்ணியிருக்கிறதுனால அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இப்படி காஞ்சி போய் கிடக்குது. அந்த காஞ்சி போய் கிடக்கும்போது இந்த தண்ணி இன்றைக்கி இந்த பிரபஞ்சம் கொடுத்த தண்ணியை ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மூலியமாக தான் தண்ணி கிடச்சிருக்கு. மற்றபடி அரசாங்கத்தின் மூலியமாக அரசு தலைவர்கள்லாம் போய் இங்கே பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பல நபர்களுடைய பிரார்த்தனையின் மூலியமாக இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு தண்ணி. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால தான் மேற்கு தொடர்ச்சி மழை பெஞ்சதுனால தண்ணியோட வரத்து அதிகமாக இருக்குது. மேட்டூர் அணை இந்த மாதிரியான பல அணைகளை திறந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன் மூலியமாக விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. அப்போது இந்த மழை வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பேஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த விவசாயம் இந்த சைடு இருக்கக்கூடிய தரிசு நிலமும் கூட விவசாயம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைக்கு வந்திருக்கும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக சொல்கிற மாதிரி பிரபஞ்சம் கேட்ட உடனே கொடுத்தா அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும்ல. அதனால் எப்போ கொடுப்பேன் எப்படி கொடுப்பேன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றி நன்றி, பெரிய நன்றி.